இன்னைக்கு சண்டே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த செல்ஃபை மட்டும் ஒரு அந்த ஃபஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக வளையல், சீப்பு, மேக்கப் திங்ஸ் எல்லாமே கசன்னு இருக்குது. இப்போ நான் யாரை கட்டுறதுனால அப்படியே இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் போகிற அவசரத்தில் நெய் பாலிஷை தூக்கி வளையல் டப்பாலையும் வளையலை தூக்கி நெய் பாலிஷ் டப்பாலையும் வைக்கிற ஒரு கேஸ் தான். இருந்தாலும் சரி நம்ம யாரை கட்டுவோம், இன்றைக்கி சண்டே கொஞ்சம் எங்கள் அம்மா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கசன்னு இருக்குன்னு சொன்னாங்க. சரி வேலை இல்லாத வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதை பண்ணுறேன். வாங்க இதான் இன்றைக்கி என்னோட மினி வ்ளாக்லேயே இதை பார்க்க போகிறீங்க. வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நெய் பாலிஷ். இதெல்லாம் நான் வைப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்க மாட்டேன். ஒரு கலர் 2 கலர் தான் வைப்பேன். மீதியெல்லாம் இப்போ எதுக்குமா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கட்டி போயிருக்கோம், தூக்கி போட மனசு இல்லாமல் சரி தின்னரா ஏதோ ஒன்று வாங்கி ஊற்றுவாங்களே, அது என்னன்னு தெரியல, அது வாங்கி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சது தான். ஒன்றும் யூஸ் பண்ணல. கூட நிறைய இருக்குது, ஆனால் நான் வைக்கிறது 3 கலர் தான். நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேபிள் மாதிரி ரெடி பண்ணணும்னு ஆசை, அதுக்கு எதோ லட்சக்கணக்கில் கேட்கறதுனால தேவையில்லைன்னு வச்சுருக்கேன். பாப்பா ஒரு நாள் அதுவும் பண்ணுவோம். நம்ம கம்பெனியில் வந்து வெல்கம் கிட் தருவாங்கள்ல, அந்த வெல்கம் கிட்டில் எங்கள் அம்மா அந்த டப்பாவை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பேண்டு, கிளிப்ஸு இதெல்லாம் தான். சின்ன டப்பாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட நம்ம டப்பா வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்டு கீழே தானே போடுவோம். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. வேமா கொத்தமல்லி போடலாம், கருவேப்பிலை போடலான்ட்டு அதுக்கு ஒரு வேலை கொடுத்து அதையும் வீட்டில் சேமித்து எங்களில் ஒருத்தவங்களாம் வச்சுருவாங்க. யார் வீட்டில் இப்படிலாம் வந்து அம்மாங்க வந்து டப்பாலாம் சேமித்து வைப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பேப்பர் மாற்றிட்டேன், இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இதுக்குள்ளே வாட்ச், எல்லாமே ஓடாத வாட்ச். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளுத்து போயிருக்கும். தூக்கி போடணும், இன்றைக்கி தூக்கி போட்டுருவேன். அப்படியே வந்தீங்கன்னா என்னுடைய அழகு சாதன பொருட்கள். இதை வந்து நான் சுமார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ரோஸ் வாட்டர், முல்தானி மெட்டி, ஃபேஸுக்கு போட்டு பலன்னு வெள்ளையாகலான்னு வாங்கினேன். எங்கள் ஆஃபீஸ் போகிறதும் வரதும் நைட் ஷிஃப்ட் வேறு, தூங்குறதுக்கே டைம் இல்லை. இது எங்கே பண்ணுறதுன்னு அந்த கடைக்கார கொடுத்த கவர் முடிச்ச கூட வைக்கலங்க. என்ன ஒரு சென்டிமெண்ட் எனக்குள்ள. இதென்ன சாதாரண பொருட்கள் அப்படின்ற மாதிரி உடஞ்ச பவுடர் டப்பா, சாந்து பொட்டு, இது யார் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, பர்ஃப்யூம்ஸ், எண்ணெய் பாட்டில், பர்ஃப்யூம்ஸ், 2 பர்ஃப்யூம். இதுதான் இப்போதைக்கு அடிக்கும் போதே எனக்கு ஸ்மெல் வர மாட்டுது. இது என்ன பர்ஃப்யூம்னு எனக்கே தெரில. ஃபாக், இது ஓகே, நல்லா தான் இருக்கும். இந்த பேராஷூட், இதை டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. டிமார்ட்டில் வாங்கினதோடு சரி, கைக்கு காலுக்கு எங்கே மூஞ்சிக்கே நம்ம மாய்ஸ்சரைசர் போட மாட்டோம், கூட ஓடிற டைம் ஆகிடுச்சின்னு. அதனால் இதுக்கப்புறையாச்சும் இதை போட்டு காலி பண்ணணும் ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் இன்னும் நான் இதை யூஸ் பண்ணல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து மூணார்லேருந்து நமக்கு வந்த எண்ணெய் பாட்டில். கூடி சீக்கிரம் இதுக்கான தேவையான பொருள்லாம் வாங்கி நானே ஹோம்மேடா ஆயில் செய்யலான்னு இருக்கேன். அது செஞ்சேன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதெல்லாம் 1 இயர், இதுக்கெல்லாம் ஆனிவர்சரியே கொண்டாடலாம். 1 இயர் ஆனிவர்சரியே. ஏன்னா இது வந்து 1 இயர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது அப்பா மலைக்கு போகும்போது இந்த எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இது எல்லாமே பாதி பொருள்லாம், நிறைய பொருள் இருக்கும், மூலிகை பொருள்லாம் போட்டு எண்ணெயோடு வாங்கணும். இப்போ அது யூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது தூக்கி போடலாமா இல்லை இதில் ரீயூஸ் பண்ணலாமான்னு தெரியல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது என்ன பவுடரு, ரோஸ்மெரி ஆயில். இது என் தம்பியோட கூந்தலை வளர்க்க வாங்கினா, அதை வாங்கினதோடு சரி, இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சவன் தான் யூஸே பண்ண காணும். அப்புறம் என்ன சந்தன டப்பா, இதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபைனலாக அழகாக யாரை கட்டிகிட்டே நீட்டாக இருக்குது. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணிடணும். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் பார்க்க எவ்வளோ கண்ணுக்கு அழகு போல் இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய ஃபஸ்ட்டு செல்ஃபாக அழகாக யாரை கட்டிட்டேன். இது மாதிரி நிறைய விளாக்ஸ் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye.